என்னங்க கடைசியில விஜய் சேதுபதியே இப்படிதானா அப்படின்னு நம்ம யோசிக்கிற அளவுக்கு விஜய் சேதுபதி மேல நடிகை ரம்யா மோகன்ற பெண் பாலியல் குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. தமிழ் சினிமால ட்ரக் அண்ட் காஸ்டிங் கவுச் கல்ச்சர் எல்லாம் காமெடி இல்ல. எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு இதனால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க இப்ப ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ல ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்க. ட்ரக்ஸ், மேனிபுலேஷன், பண சுரண்டல் இதெல்லாம் இண்டஸ்ட்ரியில இப்ப ரொம்ப சகஜமாயிடுச்சு. விஜய் சேதுபதி கேரவன்ல பெண்கள் அவர் கூட இருக்கிறதுக்கு 2 லட்சம் ரூபாய் தராரு. டிரைவருக்கு 50,000 ரூபாய் கொடுக்கறாரு. ஆனா வெளியே நல்லவர் மாதிரி நடிக்கிறாரு. இவர் அந்த பெண்ணை இந்த மாதிரி சில வருஷங்களா ஏமாத்திட்டு இருக்காரு. இது கதை இல்ல, ஆனா இவர மீடியால புனிதர் மாதிரி காட்டுறாங்கன்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி மேல இப்படி ஓபனா அலிகேஷன் வச்சிருக்காங்க. இந்த போஸ்டுக்கு பல பேர் இதுக்கு ஆதாரம் இருக்கா, இதுக்கு ஆதாரம் இல்லாம விஜய் சேதுபதி மேல இப்படி குற்றச்சாட்டி வைக்காதீங்க அப்படின்னு சொன்னதுக்கு உண்மை என்னன்னே தெரியாம இப்படி பாதிக்கப்பட்டவங்க கிட்ட ஆதாரத்தை கேட்டு அவங்க மேல குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அந்த பொண்ணோட டைரிய படிச்சதுக்கு அப்புறமா தான் அவங்க ஃபேமிலிக்கே இந்த விஷயம் தெரிய வந்துச்சு அப்படின்னு அடுத்த ட்வீட்ல சொல்லியிருந்தாங்க. இத பத்தி விஜய் சேதுபதி கிட்ட கேட்டா அவர் என்ன சொல்றாருன்னா, என்ன பத்தி தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பா இதை கேட்கும்போது சிரிப்பு தான் வரும். ஏன் எனக்கே இதை கேட்கும்போது சிரிப்பு தான் வந்துச்சு. ஆனா இந்த மாதிரி கேவலமான குற்றச்சாட்டுகள்லாம் என்ன பாதிக்காது, என்னுடைய நண்பர்களையும் குடும்பத்தையும் தான் பாதிக்கும். சரி பரவாயில்ல இருக்கட்டும், அந்த பெண் கவனத்தை ஈர்க்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை செஞ்சிருக்காங்க. இந்த கொஞ்ச நேரம் அவங்க நினைச்சதை அனுபவிச்சுட்டு போகட்டும். நான் சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கேன். இந்த மாதிரி வதந்திகளை நான் 7 வருஷமா கேட்டுட்டு இருக்கேன். அதெல்லாம் என்ன பாதிச்சதும் இல்ல, இனிமே பாதிக்க போறதும் இல்ல அப்படின்னு தெளிவா பதிலடி கொடுத்திருக்காரு. இதுல ட்விஸ்ட் என்னன்னா, அந்த நடிகை அந்த ட்வீட்டையும் டெலீட் பண்ணிட்டு அக்கௌண்ட்டையும் டெலீட் பண்ணிட்டு கடையை சாத்திட்டு போயிட்டாங்க.